என் தங்கப்பிள்ளையே, அமாவாசையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளையை சந்திப்பதற்கு உன் அம்மா மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று என்ன செய்ய வேண்டும், முன்னோர்களுக்கு நீ எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனை உன் தாயானவள் நான் போதுமான அளவு ஏற்கனவே சொல்லி கொடுத்து விட்டேன். இன்று காலை 11:18 அமாவாசை திதியானது ஆரம்பமாகின்றது. நாளை காலை 9:19 வரை இருக்கின்றது. முன்னோர்களுக்கு பெரிதாக எதையுமே செய்து வழிபட முடியாவிட்டாலும் ஒரு சொம்பு நிறைய நீரையாவது இன்று அவர்கள் முன்னால் வைத்து என் குழந்தை நீ வழிபட வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசய மாற்றங்கள் நடக்கின்ற நாட்கள் அல்லவா என் தங்கமே. இந்த நாளானது இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையும், அதனால்தான் இந்த நாள் உன் வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த நாளாகும். இன்று உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற எத்தனையோ செயல்கள் இருக்கும் பொழுது இன்று நீ தொடங்குகின்ற எல்லா செயல்களுமே உனக்கு மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனது இன்று வெற்றியை பெற்றுவிடும் என்று நினைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் சற்று சிந்தித்து பார். நீ ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து ஒரு அடியாவது அடுத்ததை எடுத்து வைத்திருப்பாய். நிச்சயமாக ஏதோ ஒரு சிறு முன்னேற்றமாவது அடுத்தது ஏற்பட்டிருக்கும். அதனால் அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் மதிப்பு என்றால் என்னவென்று தெரியாமல் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதிகமாக பேசுவதை விட அமைதியாக இருப்பதுதான் இங்கு அதிக மதிப்பை கொடுக்கும் என்பதனை முதலில் மறந்து விடாது. உண்மையான உறவுகள் என்னவென்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கோபத்தில் இருக்கின்ற அன்பையும் உன்னுடைய மௌனத்தில் இருக்கின்ற வார்த்தைகளையும் யாரால் புரிந்து கொள்ள முடிகின்றதோ அதுதான் உண்மையான அன்பு என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, இந்த உலகமே உனக்கு எல்லாவற்றையும் செய்கின்றது. எல்லாமே உன்னுடைய கைக்குள் தான் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் உன்னால் சர்வ நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியும். என் தங்கமே, நீ எப்படி என்று உனக்கு தெரிந்தால் போதுமானது. அடுத்தவர்களினுடைய கற்பனைகளுக்கெல்லாம் ஒரு நாளும் நீ முக்கியத்துவம் கொடுக்காதே. உன்னை யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபிக்கவும் நீ போராடாதே. என் பிள்ளை, நீ அடுத்தவர்களுக்கு உன்னை பற்றி நிரூபித்தே பாதி நாட்களை தொலைத்து விட்டாய். உன்னிடத்தில் உண்மையாக இல்லாத எந்த ஒரு உறவுக்காகவும் இறங்கி சென்று உன்னுடைய மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே. அம்மா எத்தனையோ முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். தேவையில்லாமல் யாருக்காகவும் இறங்கி சென்று உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே என்று. நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துகின்றாயோ அந்த விஷயம் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே செல்லும். அது கவலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் என் தங்கமே, அதனால் எப்பொழுதும் நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியை மட்டுமே நினைத்து கொண்டிரு. உனக்கு மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில்
உனக்கான சந்தோஷத்தை பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்தித்து கொண்டே இரு. நல்ல விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும். என் தங்கமே, கோடி முறை புரட்டினாலும் சரி, உனக்கு கோபமே படாமல் கற்று தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் யார் தெரியுமா? அதுதான் புத்தகங்கள். என் தங்கமே, புத்தகத்தை அதிகமாக வாசிக்க தொடங்கு. உன்னுடைய மனநிலை மாறவில்லை என்றால் அது உனக்கு மிக பெரிய பயன்களை கொடுக்கும். உன்னுடைய எண்ணங்களை தெரிவாக்கும். உன்னுடைய உணர்வுகளை அது கட்டுப்படுத்தும் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, பணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அது நல்லவனை கூட கெட்டவனாக்குமே தவிர ஒருபோதும் கெட்டவனை நல்லவனாக மாற்றாது. என் தங்கமே, உண்மையில் வாழ்க்கையில் யார் ஒருவருக்கு பக்குவம் இல்லையோ அவர்கள்தான் அடுத்தவர்களின் தூண்டுதலினால் ஆடிக்கொண்டிருப்பார்கள். எப்பொழுதுமே தகரத்தை தட்டும் பொழுது பிறருக்கு அது சத்தம்தான். அதே சத்தமானது தங்கத்தை தட்டும் பொழுது பிறப்பது கிடையாது. ஏனென்றால் தங்கம் பக்குவமடைந்து விட்டது, தவறம் பக்குவமடையாமல் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். இன்னொருவர் சொல்லி ஒரு விஷயத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் அந்த விஷயத்தை அவர்கள் நிச்சயமாக நல்ல மனநிலையில் செய்யவில்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னிலையில் கைத்தட்டலை வாங்க வேண்டும், நாம் பெருமைப்பட வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக குரங்குதான் குட்டி காரணம் போட்டு வித்தை எல்லாம் காட்டிக்கொண்டிருக்கும். ஆனால் சிங்கம் அப்படி கிடையாது. அது நடந்து வந்தாலே போதும். அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்கின்றேன், அடுத்தவர்களிடத்தில் உன்னை நிரூபிப்பதற்கு குட்டி கரணங்கள் எல்லாம் போட்டு போராடி கொண்டிருக்காதே. உனக்கான நல்ல விஷயங்களை அடைவதற்கு என் பிள்ளை நீ நீயாகவே இருந்து விட்டால் போதும். உனக்குள் இருக்கின்ற தனித்துவமே போதும். நீ தனித்துவமாக இருக்கிறாய் என்றாலே அது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் தங்கமே, மனிதர்கள் தன்னுடைய தவறுகளை மறைத்து கொள்வதில் காட்டும் அக்கறையை தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதில் காட்டுவது கிடையாது. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை இந்த அளவிற்கு மோசமானதாக மாறிவிட்டது. என் தங்கமே, இன்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. என் தங்கமே, உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசிகளை மட்டுமல்ல, இன்று கடைசி செவ்வாய்க்கிழமையில் தெய்வங்களின் ஆசைகளையும் பெற்று என் குழந்தை, உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி வரங்களை நீ பெறப்போகின்றாய். வாழ்க்கையில் சில ஆசைகள் நிராசையாக போய்விட்டாலும் பரவாயில்லை. எப்பொழுதுமே உயர்ந்த இலக்குகளை மட்டுமே நீ குறிவைத்து விட்டாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அடைய முடியாது என்று எதுவும் கிடையாது. எல்லாவற்றையுமே உன்னால் அடைந்துவிட முடியும். நினைத்த விஷயங்களை சாதிக்க புத்திசாலியாக இருந்தால் மட்டும் போதாது, சற்று பொறுமைசாலியாகவும் இருக்க வேண்டும். பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை நிச்சயமாக சாதித்து விடுவான். என் தங்கமே, பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களை அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். பாராட்டியவர்கள் அவர்கள் ஒருவரை மட்டும்தான் உருவாக்குகின்றார்கள். ஆனால் உண்மையில் வெற்றியாளர்கள் யார் என்றால் அடுத்தவர்களை அவமானப்படுத்துவதன் மூலமாக எத்தனையோ வெற்றியாளர்களை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பல அவமானங்கள் பட்ட நீ மிகப்பெரிய வெற்றியாளராக இந்த வாழ்க்கையில் வரப்போகின்றாய் என்பதனை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு
இந்த நாளை உனக்கான நாளாக நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.